சென்னை. இங்க இருக்கிற ஒவ்வொரு யங்ஸ்டரும் ஏதோ ஒரு கோலை தேடி ஓடிட்டு தான் இருப்பாங்க. நாங்களும் அப்படிதான். 2025 ஸ்டார்ட் ஆகும்போது கையில எதுவும் இல்லை, பட் மனசு ஃபுல்லா நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு. திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் ஹவு டாடெக்ஸ் கிரியேட்டிவ்ஸ் வாஸ் பில்ட். அட் ஃபர்ஸ்ட் ஒரு பிராண்டிங் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது, எப்படி பண்றதுன்னு எந்த ஐடியாவும் இல்லை. பட் ஒரு ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற மோட்டிவேஷன் மட்டும்தான் எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துச்சு. ஸ்டார்டிங்ல பெருசா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லை, ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். பிகினிங்ல ஜஸ்ட் டிசைன் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணலாம்னு ஆரம்பிச்சோம். போக போக தான் ஒரு பிசினஸ் ஓனருக்கு என்னெல்லாம் தேவைப்படுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு பிசினஸ் க்ரோ ஆகிறதுக்கு ப்ராக்டிக்கலா யோசிச்சு குவாலிட்டியா சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். தனித்தனியா ஒர்க் பண்ணிட்டு இருந்த நாங்க எல்லாருமே அட்வைசரோட ஒரு ஹெல்ப்னால ஒரு சின்ன ஆஃபீஸ் செட் பண்ணி ஃபுல் டைமா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். மிட் ஆஃப் த இயர்ல கிளையன்ஸுமே டக்குன்னு ஆன்போர்ட் ஆனாங்க. சில கிளையன்ஸை ஹேண்டில் பண்றது ரொம்பவே ஈஸி தான், பட் இன்னும் சில பேர் ஹேண்டில் பண்றது தான் உண்மையிலேயே எங்களுக்கு சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஆரம்பத்துல மோஷன் கிராபிக்ஸ்ல அவ்வளவு பெரிய எக்ஸ்போர்ட் ஒன்றும் இல்லை. ஆனா as a சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸரா, வீடியோ எடிட்டரா ஐ டுக் இட் as a challenge. அதை கத்துக்கிட்டு அதை செஞ்சும் கொடுத்தேன். அதுக்கான அப்ரிசியேஷனும் எனக்கு கிடைச்சது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கான கான்பிடன்ஸை கொடுத்துச்சு. லேட்டர் திஸ் இயர் எங்களுக்கு வந்த ப்ராஃபிட்ல ஒரு சின்ன பார்ட் எடுத்து ஸ்டுடியோ செட்டப்காக சில எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிருக்கோம். அதை யூஸ் பண்ண கத்துக்கிறதுல இருந்து எங்களுக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்கிரிப்ட் பண்ணது, ஷூட் பண்ணது, எடிட் பண்ணதுன்னு எல்லாமே எங்களுக்குன்னு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. எங்களோட இந்த ஜேர்னில நாங்க நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கோம். கோயம்புத்தூர்ல நடந்த குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட். ஸோ அந்த சமிட்ல வந்து ஸ்டார்ட் அப்லாம் ஸ்டால் போடுறத பார்க்கும்போது எங்களுக்குமே தோணும், இந்த மாதிரி நம்மளும் ஒரு பெரிய ஈவெண்ட்ல வந்து ஸ்டால் போடணும் அப்படின்னு. பட் அது வந்து இந்த வருஷமே நடக்கும்ன்றது வந்து நாங்க அந்த டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எண்ட் ஆஃப் தி இயர்ல எங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதுதான் யுனைடெட் எக்கனாமிக் ஃபோரம் ஆர்கனைஸ் பண்ண ட்ரேட் சமிட்க்கு எங்களோட அட்வைசர் மூலமா நாங்க சில்வர் ஸ்பான்சரா உள்ள போனோம். அதுதான் எங்க ஜேர்னில ஒரு பெரிய மைல்ஸ்டோனா அமைஞ்சது. 3 days ஆஃப் மேசிவ் ஈவெண்ட் சென்னை ட்ரேட் சென்டர்ல. ஸோ கேட்ல இருந்து உள்ள ஸ்டேஜ் வரைக்குமே நம்ம லோகோவை ஸ்பான்சர் டிஸ்பிளே பண்றதை பார்க்கும்போது ரியலி ப்ரௌடா இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற மாதிரி இதுக்கப்புறம் தான் நம்ம இன்னும் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு தோணுச்சு. இந்த இயர் எங்களுக்கு நிறைய கத்து கொடுத்துருக்கு. ஆனா இது எதுவுமே பை லக்கோ சான்ஸோ கிடைச்சது இல்லை. அஃப்கோர்ஸ் நாங்க அச்சீவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. இட் ஜஸ்ட் ஸ்டார்டட். ஸோ 2026 இன்னும் பெருசா இதை விட பெரிய டீமா க்ரோ ஆகுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்களும் நம்பிக்கையா இருங்க. ஹாப்பி நியூ இயர்.